இன்றைக்கி மார்னிங்கே ஹாப்பியாக ஒரு ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க. மாதுளம்பழம் ஜூஸ் தான் நான் போட்டிருந்தேன். மாதுளம்பழம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸை குடித்தாச்சு. நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா அவியலை பொறுத்தளவு செம்ம டேஸ்ட்டாக வைக்கலாம். என்னோடய ஸ்டைல் எப்படி டேஸ்ட்டாக வைக்கலான்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரை வச்சு நல்லா கடுகு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெஜிடபிள்ஸை பொறுத்தளவு அவியலுக்கு வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு குக் பண்ணுறது தாங்க அவியல். நார்மலாக எப்பயும் போல் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் என்ன ஒரு மெயின் பாயிண்ட்னா 50% வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே குக் பண்ணிக்கணும். லைட்டாக உப்பு போட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது வாட்டுக்கு ஓரமாக வெந்துட்டுருக்கும். வெந்து போகிறதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா ஒரு மசால் வந்து அரைக்கணும். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பச்சை மிளகா, அப்புறம் வந்து கசகசா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா அழகான அவியல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.